முதியோர்களுக்கு சேவை செய்யறது பெரிய புண்ணியமாச்சே. இவங்க யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. இவங்க என் மாமியார். வணக்கம் சம்பந்திமா. என்ன இது? இப்பதான் என்ன முதல்ல பாக்குறீங்க, பேசுறீங்க, அதுக்குள்ள சம்பந்தியம்மன் கூப்பிடுறீங்களே? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? சாந்தி எனக்கு மக மாதிரி, சாந்தி உங்களுக்கு மருமக. அப்போ நீங்க எனக்கு சம்பந்தி தானே? என்ன சாந்தி, நான் சொன்னது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். நல்ல பாசமா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கும் தான் உங்க முகத்தை பார்த்ததும் உங்களோட நட்பா பழகணும்னு தான் தோணுது. ரொம்ப சந்தோஷங்க. இங்கதானே இருக்கீங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். நிச்சயமா, நாம அடிக்கடி சந்திப்போம். சாந்தி, சம்பந்திமாவை நல்லா பாத்துக்க. சரிம்மா, வரேம்மா. வாங்க. அக்கா ரெடியா? பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? நான் ரெடி. ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ டாக்டர் கிட்ட பேசுனியா? பேசிட்டேன். நல்ல லேடி டாக்டர். டாக்டர் கமலா செல்வராஜ்க்கு அப்புறமா எல்லாரும் இவங்க பேர் தான் சொல்றாங்க. நம்ம இப்போ போறோம். டாக்டரை பார்த்து நீ உடனே தாயாகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அந்த சாந்தி இந்த வீட்டு விட்டு விரட்டுறோம். சல் கிளம்பு. 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் நானே பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு உனக்கு செக்அப் பண்ணிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு வித்தின் ½ an hour ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். ஓகே? கவலைப்படாத. உன் கஷ்டம்லாம் இன்னோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். இனிமே உன்னை யாரும் நாக்கு மேல பல்லு போட்டு பேச முடியாது. ஏன் ஜாடமடைய கூட யாரும் பேசக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? ஆர்கே குடும்பத்தோட முதல் வாரிசு சுமக்கிற காலம் உனக்கு வந்தாச்சு. ரம்யா, எனக்கு குழந்தை பிறக்கும்ல? கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். நீ கண்டிப்பா தாயாவ. அந்த சாந்தி நம்ம 2 பேரும் சேர்ந்து துரத்துறோம். கிளம்பு வா. வா சாந்தி, உட்காரு. வாமா. ரோஹிணி, சாந்தி பாக்குறத பார்த்தா உன்னை பார்க்க வந்தது மாதிரி தெரியல, என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியுது. நிச்சயமா உங்களை பார்த்து கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னாச்சு சாந்தி? ஏமா கோவில்ல என் அத்தையை பார்த்து அப்படி பேசுனீங்க? என்னம்மா கேட்ட? தப்பா ஒன்னும் பேசல, ஆனா தப்பான நேரம் தப்பான இடம். கோவில்ல வச்சு என் அத்தையை உங்க அம்மாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் போது உங்க அம்மா என் அத்தையை பார்த்து வணக்கம் சம்பந்தி அம்மா அப்படின்னுட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்? நான் பயந்தே போயிட்டேன். எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டேன். ஏன் இப்படி 2 பேரும் பயப்படுறீங்க? நீ என் பொண்ணு, அவங்களோட மருமக, அதனால சம்பந்தின்னு சொல்லி அதான் அழகா சமாளிச்சுட்டேனே. நான் அப்படி சொன்னது தப்புதான், அது எனக்கே தெரியும். என் மகளை அவங்க மருமகன்னு கூப்பிடலனாலும் அவங்கள சம்பந்தின்னு கூப்பிட்டு என் ஆதங்கத்தை தீர்த்துக்க முயற்சி பண்ணினேன். அவ்வளவுதான். அதுல ஒரு ஆத்ம திருப்தி. ரொம்ப சந்தோஷமா. எதுக்கு? எப்படியோ எங்க மதன் மாமாவ உங்க மருமகன்னு ஒத்துக்கிட்டீங்களே. இத பாருங்க, என்னதான் நீங்க வெளியில வெறுப்ப காமிச்சாலும் உங்க அடி மனசுல ஒரு பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க எங்க மாமியார சம்பந்தினே கூப்பிட்டுருக்க முடியாதே. சாந்தி, நீ சொல்றதும் சரிதான்.
என் மனசுக்குள்ளேயும் 1000 ஆசை இருக்கு. ஆனா அதெல்லாம் நிறைவேறுமான்னு தான் தெரியல. கவலையே படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அதுக்காக அங்க கோவில்ல சொன்ன மாதிரி வேற எங்கேயும் சொல்லிடாதீங்கம்மா. தெரியுதுமா, உன்னோட தவிப்பு எனக்கு தெரியுது. என்னோட தவிப்பையும் நீ புரிஞ்சுக்க. எல்லாரும் முன்னாலேயும் முறைப்படி அவங்கள நான் சம்பந்திமானு கூப்பிட முடியாது. ஒரு நப்பாசை, நான் அவங்கள சம்பந்திமானு கூப்பிட்டதுனால அவங்க என் மக கழுத்துல தாலி கட்டின மாதிரி ஒரு திருப்தி, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருமா. நான் ஒருத்தி தான் இந்த 2 வீட்டுக்கும் பாலமா இருக்கேன். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பாலத்தை உடைச்சிட்டீங்கன்னா என் போராட்டம் முடிஞ்சிடும். பிரச்சனை தான் முளைக்கும். என் சகோதரி வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்ல, ரோகிணி பெத்தெடுக்க போற இந்த குழந்தை தான் ஆர்கே குடும்பத்தோட முதல் வாரிசு. போதுமா? ரொம்ப சந்தோஷம் சாந்தி. உன்னோட ஆறுதலான வார்த்தைங்க தான் நான் இந்த குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. சாந்தி, நான் ரோஹிணி அழைச்சிட்டு செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீயும் வரியா? நீங்க கிளம்புங்கம்மா, பரவாயில்ல. ஸ்கூல் விடுற நேரமாச்சு, குழந்தைய கூட்டிட்டு வரணும். நான் கிளம்புறேன். இரு, காஃபியாவது சாப்பிட்டு போ. பரவாயில்ல, நான் வந்ததுல நீங்க காஃபி சாப்பிடுறது முடியாம போயிடுச்சு. இன்னும் நான் சவகாசமா வரேன். ரோகிணி, ஆர்கே குடும்பத்தோட முதல் வாரிசு உன் வயித்துல வளருது. ஏங்க இப்ப டென்ஷனா இருக்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அனாவசியமா கவலைப்படாதக்கா, உனக்கு எந்த குறையும் இருக்காது. ஆர்கே குடும்பத்தோட முதல் வாரிச நீ தான் பெற்று தர போற. இப்ப நம்ம பார்க்க போற டாக்டர் சென்னையிலே நம்பர் 2. அவங்க உடம்புல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை கியூர் பண்ணிடுவாங்க. நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த டாக்டர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க நம்ம ஃபேமிலி டாக்டர். பெரிய மாமா மேலேயும் சின்ன மாமா மேலேயும் இருக்கிற மரியாதைனால சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், சில விஷயங்களை நம்ம கிட்ட மறைச்சிருக்கலாம். அப்படியா நீ சந்தேகப்படுற? உன் தங்கச்சி சந்தேகப்பட்டா சரியா தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற டாக்டர் தான் நமக்கு ஃபைனல். அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கணும், அதுபடிதான் நடக்கணும். நீ தாயாக போறது உறுதிக்கா. இவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொன்ன விஷயம் தெரியாமல் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையோட ஆர்கே குடும்பத்தோட வாரிசு எங்கேயோ வளருது. இதுதான் விதி. ஹலோ. எஸ் சார், நான் நாராயணன் பேசுறேன். சொல்லு நாராயணா. சார், எல்லாமே கையை மீறி போயிடுச்சு சார். என்னாச்சு? நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு பேசுறேன் சார். அபிராமி அம்மாவும் ரம்யா அம்மாவும் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க சார். டாக்டர், எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகுது. அதுக்காக தான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். மற்றபடி நாங்கள் முன்னாடி பார்த்த டாக்டர் மேலே எந்த சந்தேகமோ டவுட்ஸோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் வந்தோம். அதில் எந்த தப்புமே இல்லைம்மா. நான் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்கள் பார்த்த டாக்டர் கூட எக்ஸ்பர்ட் தான். ஐ நோ ஹர் வெரி வெல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தேவையில்லை. பட்
நான் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்துரும். பார்த்துட்டு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போறது என்னோட ரிப்போர்ட். முதல்ல பார்த்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்க? கருத்தரிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் டெலிவரி டைமில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கன்சீவ் ஆகிறதுல காலதாமதம் ஆகும்னு சொன்னாங்க. ஏன் டாக்டர் கேக்குறீங்க? அவங்க உங்க ஃபேமிலி டாக்டரா? ஆமாம். நான் இப்ப என்னோட ரிசல்ட் சொல்றேன். இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க உங்க மனசை திடப்படுத்திக்கணும். உங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்ததுல உங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. உங்க கர்ப்பப்பையில குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. எந்த ட்ரீட்மெண்டாலையும் குணப்படுத்த முடியாது. எங்க ட்ரீட்மெண்ட்டை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணதுல நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நீங்க தாயாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க சீக்கிரமே தாயாக போறீங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. அந்த டாக்டர் ஏன் இப்படி மறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. உங்க லைஃப்ல இனிமே நீங்க பிரெக்னென்ட்டே ஆக முடியாது. உங்க லைஃப்ல நீங்க பிரெக்னென்ட்டே ஆக முடியாது. இப்போ கொஞ்ச நாளா டெஸ்ட் எதுவும் பண்ணல. ஆனா அப்பெல்லாம் ரெகுலரா டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணோம், நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு, நமக்கு ஏதோ குறை இருக்கிறதாவும் எந்த டாக்டரும் சொல்லலையே. விளைச்சல் நிலம் எப்ப வேணாலும் விளையும். ஆனா தரிசு நிலம் எப்பவும் விளையாது. அக்கா என் அனிதா எப்போ வேணாலும் தாயாகலாம். ஆனா கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இத்தனை வருஷம் ஆகி கூட உங்களால தாயாக முடிச்சுதா? பெத்தா தாண்டி குழந்தையோட அருமை தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு உனக்கு எங்க தெரிய போகுது? அபிராமி, ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். தாய்மைங்கிறது பெண்ணுக்கு பெருமை தர விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தாய்மை அடைய முடியலையேன்னு மனசு தளர விடக்கூடாது. ப்ளீஸ் மனசை தேத்திக்கோங்க. உங்க அட்டென்ஷனை வேற பக்கம் திருப்புங்க. நீங்க தாயாக முடியலனாலும் தாய்மை உள்ளத்தோட நீங்க சேவை செய்யலாம். அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். உங்க வாழ்க்கையில இது ஒரு சின்ன நஷ்டம்தான், வாழ்க்கையே நஷ்டப்பட்டு போகல.
குழந்தை இல்லாதவங்க தான் இந்த நாட்டுக்கு பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்காங்க. சோ டேக் கேர். அம்மா, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நார்மல் டெலிவரி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா, நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், உன் முகத்துல சந்தோஷத்தை காணுமே. எனக்கு சந்தோஷம் இல்ல, பிறக்க போற குழந்தைய நினைச்சு நீ சந்தோஷப்படுற. ஆனா நாளைக்கு அந்த குழந்தையோட தகப்பன் யாருன்னு கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஊரு உலகத்தை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம், என்னால அப்படி இருக்க முடியாது. அந்த மதம் நிரந்தரமா உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்தாங்க உங்க ரிப்போர்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.